பிரதிஷ்டை நடைபெற்ற இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல ராவணனுக்கு தமிழ் ஆலயம் அமைக்கப்பட்டு விசேஷமான பூஜைகளும் நடத்தப்பட்டிருக்கு. என்ன எங்க நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடரோடு பக்கத்துல தமிழ் ஆலயம் அமைச்சு அதுல ராவணேஸ்வரர் அப்படின்ற ராவணனை தமிழ் கடவுளா நிறுவி சித்தராமாயண முறைப்படி சங்க இலக்கியங்கள் படைச்சு தமிழ்ல வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் நடத்தியிருக்காங்க. என்னடா ஆசையா ஆப்பிள் போன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில வெறும் ஆப்பிளை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. பர்த்டே அன்னைக்கு பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. பிரவீனா பிரின்சி அப்படின்ற இவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பர்த்டே அன்னைக்கு விஷலாம் பண்ணிட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்மா உனக்காக சர்ப்ரைஸா வச்சிருக்கோன்னு ஆப்பிள் போனை வந்து வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுத்து ஓபன் பண்ணடா செல்லம் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துறாங்க. அவங்களும் ஆசையா ஓபன் பண்ணும்போது ஆப்பிள் போனோட பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனந்த கண்ணீர்லாம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. ஐபோன் வாங்கி கொடுத்துட்டாங்களே வாவ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சாப்பிடுற ஆப்பிள் வச்சு ஏமாத்திட்டாங்க. அட பாவிங்களா, இதுக்காடா நான் கண்ணீர் சிந்தின, சே இப்படி பண்ணிட்டீங்களேப்பா, இப்படியா பிராங்க் பண்றது அப்படின்னு அவங்க முழிக்கிறாங்க. சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, இது ஒரு சின்ன பிராங்க் தான், உண்மையிலேயே உனக்கு ஐபோன் தான் கிஃப்ட்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஐபோன் புது டப்பாவை எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களோட முகத்துல சிரிப்பே வருது. நான் கூட வெறும் பிராங்க் பண்ணி அப்படியே விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன், இல்லப்பா இருந்தாலும் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு ஐபோனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் யாரையாச்சும் மங்கமா பிராங்க் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.